Hello friends, welcome to Unique Designers. இன்னைக்கு நான் எப்படி எம்ப்ராய்டரி ஒர்க் கத்துக்கிட்டேன், ஆரி எம்ப்ராய்டரி நான் கத்துக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்னு நினைச்சிருக்கேன். ஆக்சுவலி இது நான் கத்துக்கும் போது யூஸ் பண்ண கிளாத் ரொம்ப நாளா தேடிக்கிட்டே இருந்தேன், கிடைக்கவே இல்லை. யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதுல இருந்து நிறைய பேர் போடுறதெல்லாம் பாக்குறோமா, ஸோ நிறைய பேர் ஃபீல் பண்ணி கேட்குறீங்க எனக்கு இந்த ஸ்டிச் வரல அந்த ஸ்டிச் வரல அப்படின்னு சொல்லும்போது, சரி நம்ம போடும்போது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற கிளாத்தை உங்கள்கிட்ட எல்லாம் காட்டணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் தேடிட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் கிடைச்சது, இன்னைக்கு காலைல கிடைச்சது. ஸோ உடனே வீடியோ பண்ணிடுவோம் அப்படின்னு நினைச்சு தான் இன்னைக்கு ரெடி பண்ணோம். ஆக்சுவலி நான் எம்ப்ராய்டரி கற்றுக்கிட்டது, ஆரி எம்ப்ராய்டரி கற்றுக்கிட்டது 2005 கற்றுக்கிட்டேன். அப்போ நான் லவ் பண்ணிட்டு இருந்தேன் ஆக்சுவலி. அதனால என்னை டைவர்ட் பண்ணுறதுக்காக எங்கள் வீட்டில் இந்த கிளாஸ் சேர்த்து விட்டாங்க. அப்படி போகும்போது தான் இந்த ஆரி எம்ப்ராய்டரி கற்றுக்கிட்டேன் நான். அது நான் கற்றுக்கும் போது ஒரு 1 வீக் கோர்ஸாக தான் இருந்துச்சு. அது நிறைய ஏற்கனவே வெளியே கிளாஸஸ் இருந்தது, பட் நான் போன இடத்துல 1 வீக் கோர்ஸ் தான். அந்த பொண்ணு அப்போ என் ஏஜ் தான், அவளுக்கும் 22-23 தான் இருந்துச்சு. ஸோ 1 வீக்ல நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற அந்த கிளாத் எடுத்திருக்கேன், இன்னைக்கு அதை உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்க. கற்றுக்கிட்ட கிளாத் இதுதான். நான் இவ்வளோதான். இது ஒரு ஃபுல் ஆயில் மெட்டீரியல். ஸோ அப்போ ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சில்க் காட்டன்லாம் சொல்லலை அவங்க. இவ்வளோதான் நான் கற்றுக்கிட்டது. இந்த அளவுக்கு அந்த ஸ்ப்ரிங் எல்லாம் கலர் மாறிடுச்சு. இந்த ஸ்ப்ரிங்லாம் ஃபுல்லாக கலர் மாறிடுச்சு. 13 இயர்ஸ் ஆச்சுல, அதனால ஃபுல்லாக மாறிடுச்சு. ஸோ இதுதான் நான் ஃபர்ஸ்ட் போட்டு செயின் ஸ்டிச்சு. அந்த லைட்டாக சுருக்கம் எல்லாம் இருக்க தான் செய்யும். இவ்வளோதான் செயின் ஸ்டிச் போட்டுட்டு அடுத்த உடனே ஃபில்லிங் சொல்லிட்டாங்க. ஃபில்லிங் பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட டியூட்டர் சொல்லி கொடுத்தது. அந்த பொண்ணு அவங்க இது போட்டு காட்டினாங்க. அதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ணது இது. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாத்துக்குமே ஃபில்லிங்கில் கண்டிப்பாக இந்த கேப் வேறு தான் செய்யும். ஸ்டார்டிங்கில் நானும் இப்படி தான் போட்டேன். ஸோ அதுக்கப்புறம் போட தான் நமக்கும் இந்த ஃபில்லிங் வரும். இதுக்கப்புறம் ஃபில்லிங்க்கு அப்புறம் இல்லை, ஃபில்லிங்க்கு முன்னாடி இந்த ஷார்ப்னஸ் சொல்லுவாங்க. இந்த வளைவு போட்டு இந்த ஷார்ப்பாக கொண்டு வரணும் இல்லையா, அந்த ஸ்டிச் சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ஃபில்லிங் போனோம். அப்புறம் சம்கி ஒர்க்கு, சீக்வன்ஸ், இந்த சம்கி ஒர்க்கு இது போட்டோம். அதுக்கப்புறம் இந்த கொடி, நான் உங்களுக்கு ஏற்கனவே இந்த கொடி கூட நம்ம டியூட்டோரியலில் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த கொடி இது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் அவங்க போட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக நான் கண்டினியூ பண்ணி போட்டேன். அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ஒர்க் வந்துட்டோம். ஜர்தோஷி ஸ்ப்ரிங், இந்த லைன் போட்டோம். அப்புறம் இந்த பீட் வித் சம்கி, இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் போட்டோம்ல இது. அப்புறம் இந்த குட்டி பீட் வித் ஒரு ரிங்கு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக கை ஊசியில் நார்மல் நீடில் வச்சு பண்ணுறோம் இல்லையா, அந்த ஒர்க். இது ஃபுல்லாக அவங்க போட்டு எனக்கு சொல்லி கொடுத்தது. வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் இது கொஞ்சம் தூரம் மட்டும் போட்டேன். அது போக கலர் பாருங்க எவ்வளோ டோட்டலாக மாறிடுச்சுன்ட்டு. இந்த லூப்ஸ் இது கூட நம்ம பார்த்துருக்கோம் டியூட்டோரியலில். ஸோ இவ்வளோதான் நான் கற்றுக்கிட்டது. இதுதான். இது போக இதெல்லாம் நான் எக்ஸ்ட்ராவாக நான் ட்ரை பண்ணது. இந்த சீக்வென்ஸ் அண்ட் ஜரி எல்லாம் கலந்து பண்ணுறது, இந்த ஃபில்லிங். அதுக்கப்புறம் ஒன்று நான் போட்டு நான் ட்ரை பண்ணது இது. ஸோ இது பார்க்கும்போது எனக்கு அந்த டேஸ் நினைவு வருது. எப்படின்னா நான் போகணும், நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து தான் போகணும் இந்த கிளாஸ்க்கு. ஸோ அந்த டேஸ்லாம் நினைவு வருது. இதில் நாங்கள் கொஞ்சம் கலர் காம்பினேஷன்லாம் கொடுத்தோம். லைட் க்ரீன் அண்ட் சில்வர் கலர் ஜர்தோஷி யூஸ் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோம் அப்படின்லாம் பண்ணோம். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, இந்த கிளாத் தான் நான் முத கற்றுக்கிட்டது. இந்த ஸ்டிச்சஸ் மட்டும் தான் நான் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் இப்போ போடுற ஸ்டிச்சஸ் எல்லாம் மேக்ஸிமம் அந்நேரம் அப்போ சாரீஸ் யாராவது டிசைனர் சாரீ கட்டியிருந்தாங்கன்னா லைட்டாக பின்னாடி திருப்பி பார்த்துக்கிறது, அண்ட் பிளவுசஸ் டிசைனாக போட்டிருந்தாங்க, அதில் என்ன ஸ்டிச் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் ஊற்று பார்த்து கற்றுக்கிட்டேன். அப்போ யூடியூப் கூட அவ்வளோவா இல்லை. ஸோ பார்த்து தான் நான் நிறையா கற்றுக்கிட்டேன். அண்ட் எனக்கு நான் கற்றுக்கிட்ட பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்க அவங்க ஃபேமிலியிலே இது ட்ரெடிஷ்னலாக போடுறவங்க, ரொம்ப வருஷமாக போட்டுட்டு இருக்கவங்க. அவங்க அந்த காட் இருக்குல்ல, ஆரி காட் இருக்குல்ல, அதவே ரொம்ப சீக்ரெட்டாக சாமி மாதிரி வச்சிருப்பாங்க. ஆனால் நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தது 9 inch ஃப்ரேம் தான். இப்போ உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது கூட 14 inch 16 inch சொல்கிறேன் இல்லையா, அப்போ நான் கற்றுக்கிட்டது வெறும் 9 inch ரவுண்ட் ஃப்ரேமில் தான் கற்றுக்கிட்டேன். அதை வச்சு தான் அவங்களுக்கு சொல்லியும் கொடுத்தேன், நானும் அதில் தான் கற்றுக்கிட்டேன். ஆனால் இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு நிறையா கற்றுக்கிட்டோம். நான் கற்றுக்கும் போது அவங்களுக்கு குருதட்சணையாக ஒரு 400 rupees கொடுத்து தான் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ இப்போ அதே மாதிரி என்னோட சேனல் பார்த்து என்கிட்ட இருந்து கற்றுக்கிற நீங்கள் எல்லாருமே எனக்காக குருதட்சணையாக ஒரு 100 rupees எடுத்து வைக்கணும். எடுத்து வைங்க. எல்லா வீட்டுக்கும் நான் கண்டிப்பாக வாங்க வருவேன். அப்படி எடுத்து வச்சிருக்கிறவங்க எல்லாரும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நீங்கள் எடுத்து வச்சிருக்கீங்கன்றதை போடுங்க. அட்ரஸ் ஃபோன் நம்பர்லாம் தயவுசெய்து போட்டாதீங்க கமெண்ட் பாக்ஸில். எடுத்து வச்சிருக்கீங்கன்றதை சொல்லுங்க, நான் எல்லார் வீட்டுக்கும் வாங்கிக்கிருவேன். ஓகேங்களா? அப்புறம் ஆக்சுவலி இன்னொரு பிளவுஸ் ஒன்று தேடிட்டு இருக்கேன். நான் முத போட்டது எனக்குன்னு நான் போட்ட ஒரு பிளவுஸு. அது கிடைச்சோன்னே அடுத்த வீடியோவில் அதை உங்களோட ஷேர் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்கள் கமெண்ட்ஸும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. குருதட்சணை எடுத்து வைக்கிறவங்களும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.